நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 260வது வீடியோ. இந்த இது பேசும்போது எப்பயுமே இந்த 50, 60, 30, 40 அப்படி சொல்லும் போதெல்லாம் ஒரு முக்கியமான டாப்பிக்காக பேசணும்னு இது நினச்சிட்டு இருக்கும்போது சம்டைம் பேக் எனக்கு சரியான இது கிடைக்கல. இப்போ நண்பர் விவேக் சர்வேஷன் பேசும்போது ஹீ ஒன்லி செட் ஒரு மேட்டர் ஆஃப் 5 minutes அனுப்பிச்சிட்டார். இருக்குது பரமாச்சாரியார் அவரோட காலத்தில் நடந்த இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறார். 1958 பரமாச்சாரியார் இது நடந்த இன்சிடென்ட் இப்போ பேப்பரில் சொல்கிறார். ஸோ இந்த பேப்பரில் என்ன வந்துட்டுன்னா 1958 ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு மார்வாடி பொம்பளைக்கு பாம்பு குழந்தையாக பிறந்துன்னு வந்திருக்கு. ஸோ பாம்பு எப்படி பிறந்து நிறைய பேர் அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு பொய் எல்லாம் சொல்லிடலாம். அவர் பரமாச்சாரியார் சொல்கிறார், அப்படி சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா பிரம்மாவோட புத்திரர் இந்த பிரஜாபதியில் காஷிப பிரஜாபதினு ஒருத்தருக்கார். காஷிப மகரிஷி. காஷிப மகரிஷிக்கு நிறையா பொண்டாட்டி, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 பொண்டாட்டி வருவா. அதில் அந்த மாதிரி வரும்போது இந்த செட்டாக வராதா. திதி அதிதி கத்ரு வினதை வைனதேயன்றது அருணனும் வைனதேயன்ற அந்த பெயர் கொண்ட இவனும் கருடனும் வினதைக்கு பிறக்கிறவா. கத்துருக்கு பிறக்கிறதெல்லாம் நாகங்கள். ஸோ நாகங்கள்லாம் கத்துருக்கு எப்படி பிறந்தது? காஷிப மகரிஷியோட பொண்டாட்டிக்கு என்னது தனஞ்சயன் ஒரு ராகம், வாசுகின்னு ஒரு ராகம், கார்கோடகன் ராகம், இதெல்லாம் நாகராஜாக்கள் இவெல்லாம் அவருக்கு கத்துருக்கு தான் பிறக்கிறா. ஸோ அதையும் கோட் பண்ணுறாரு மகாபிரிவா. ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரியலனாலும் இல்லைன்னு சொல்லுவோம். இது அது எப்படி நடக்கும், இதெல்லாம் போய் கதை புருடா அப்படின்லாம் சொல்கிறார். சொல்லவே கூடாது. பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் இந்த சப்ஜெக்டை. மகாபெரிவர் டீல் பண்ணும்போது புராணத்திலே நமக்கு நிறைய இது இருக்குது. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கும்போது அப்போ ஹி இஸ் கோட்டிங் ஒன் திங். அவர் பட்டத்துக்கு 12-13 வயசில் வந்துட்டார். அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு அவர் கேள்விப்படுறார். அதை சொல்கிறார் அவர். எப்படின்னா இவர் பட்டத்துக்கு இதில் உட்காந்துருக்கார், மடத்தில் உட்காந்துருக்கார். அப்போ வடஆற்காடு மாவட்டத்திலேருந்து ஒரு குடும்பம் அவரை பார்க்கறதுக்கு வருது. அவள் ரொம்ப நேரம் தரிசனத்துக்கெல்லாம் நின்றுண்டு அவள் பார்க்குறா. பார்க்கும்போது ஒரு செப்பு பட்டயம் ஒன்று கொடுத்துருக்கா. செப்பு பட்டயத்தில் அது எங்களுக்கு என்னென்னு தெரியல, இது பாருங்கோ, நீங்கள் தான் பெரியவா கைட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லும்போது அந்த செப்பு பட்டயத்தில் என்ன போட்டிருக்குன்னா அச்சுதராயர், கிருஷ்ணதேவராயர் தம்பி பேர் அச்சுதராயர். கிருஷ்ணதேவராயர் நிறைய பராக்கிரமம் விழிஞ்ச ஆள். அவர் விஜயநகர பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் அவர் தான். முன்னாடியே வித்யாரண்யர் ஆரம்பித்தாலும் அது நல்ல செல்வச் செழிப்போட கோல்டன் பீரியட் ஆஃப் விஜயநகர பேர்னா கிருஷ்ணதேவராய பீரியட் சொல்லலாம். அச்சுதராயர் பீரியட்லேயும் ஓகே. பட் இந்த மாதிரி நடந்து சொல்லப்படுறது. சரி, மகாபிரிய படத்தை ஏமாற்றிருக்கேன்னா அவருடைய கூற்று. அதனால தான் படத்தை மாட்டிருக்கேன். நான் என்ன ஆகுதுன்னா அந்த செப்பு பட்டயத்தை சொல்லுக்குன்னா ஒரு பிராமணர் அவருக்கு கொடுத்த நல்ல இதெல்லாம் 108 பிராமணாளுக்கு பிரித்து தர்றாரு. அந்த 108 பிராமணாளுக்கு அது அச்சுதராய பீரியடில் நடந்தது. அந்த 108 குடும்பங்களுக்கு இன்னார் பேர், அந்த குடும்பம் இவ்வளோ லேண்டு, அது மாதிரிலாம் பிரித்து கொடுத்துருக்கா ஒரு கிராமத்தையே. அதில் 108 பேர் பிராமணா இருக்காக்கா. அவள் கோத்திரம் குலம் கோத்திரம் எல்லாமே எழுதியிருக்கிறதுல. அதில் இந்த குடும்பத்தை சேர்ந்தவா ஒரு 10 ஜெனரேஷன் முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கார். அது பேர் நாகேஸ்வரன் பேர். இங்கே தான் கதை ஆரம்பிக்கிறது. ஸோ நாகேஸ்வரன் அப்படின்னு இருக்கார். சரி, அப்புறம் நான் கேட்குறேன், உங்கள் குடும்பத்தை அடிச்சாலுமா எல்லா பேரும் ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் நாகேஸ்வரன்ற பேரை பார்த்துல இருக்குது. பெண்மணி பொண்ணா நாகம்மா, நாகலட்சுமி அப்படி பேர் இருப்பாள். பிள்ளைகள்லாம் நாகேஸ்வரன் தான் பேர். இது எப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காலத்தில் இது கோயிங் பேக் ஸோ மெனி hundreds of years பேக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் தலைவி இருக்கா, அவன் மாமியா இருக்கா, கண் தெரியாத பாட்டி ஊற்றி இருந்திருக்கா. அந்த பெண்மணிக்கு பாம்பு குழந்தையாக பிறந்திருக்கு. பாம்பே பெண்மணிக்கு குழந்தையாக பிறந்திருக்கு. அப்போ வெளியில் சொல்லுவாள், அது ரொம்ப இதுவாக பேசுவா, கேலியாக பேசுவான்னு பயந்துட்டு யாருக்கும் வெளியில் சொல்லவே இல்லைவா. இந்த மாதிரி இந்த பெண்மணிக்கு பாம்பு குழந்தையாக பிறந்ததுன்னு சொல்ல. இந்த கத்துரு வினதையில் கதையில் இட் இஸ் பீன் ரெக்கார்டட். புராணத்தில் எல்லா பேரெல்லாம் வருது. இப்போ கூட இந்த பிரத்யங்கராகம் எல்லாம் சொல்லும்போது கூட இந்த பேரெல்லாம் வரும்.
அதே மாதிரி இந்த சர்ப்ப தோஷங்கள்லாம் ஹோமம் பண்ணும்போது கூட இவா பேரெல்லாம் வரும். இந்த சர்ப்பங்கள் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. உதாரணமாக திருவாலங்காட்டில் போனால் கார்கோடகன்ற பாம்பு இருக்குது திருவாலங்காட்டில். ஸோ கார்கோடகனுக்கு தனி சிலையே இருக்குது, பஞ்சலோக விக்கிரகமே இருக்குது கார்கோடகனுக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி சர்ப்பயோகம் இதில் மகாபாரத்தில் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகாபாரத்தில் கடைசியில் வந்த பரீட்சித்து வந்து நாகதோஷத்தினாலும் செத்து போகிறான். சத்தபாம் பத்திரிக்கு ஒரு மகரிஷி கூட அந்த அவரோட பையன் ஸ்ருங்கின்னு, அந்த ஸ்ருங்கி என்ன பண்ணுறான், எங்கள் அப்பா கழுத்தில் வந்து பாம்பு அதை சத்து பாம்பை போட்டது வந்து இன்னிலேருந்து 7ஆம் நாள் தட்சகன்ற பாம்பால் கடிச்சு செத்து போனான்னு சொல்லிடுறான். ஸோ அந்த மாதிரி சாபம். அதுக்காக வந்து இந்த உத்தங்கர் மகரிஷி என்ன பண்ணுறார், இவனை பரீட்சித்தோட பையன் ஜனமேஜியனை கூப்பிட்டு பரீட்சித்து செத்து போன பிறகு ஜனமேஜியனை சொல்லி சர்ப்பயாகம் பண்ணு, உங்கள் அப்பா சர்ப்பத்தில் செத்து போட்ட அப்படின்லாம் சொல்லி அவர் தூண்டி விட்டு சர்ப்பயாகம் பண்ணுறான். இந்த சர்ப்பயாகம் கடைசியில் ஆஸ்திக மகரிஷி மானசாதேவின்ற நாகாத்தம்மனுடைய பிள்ளையான அந்த ஆஸ்திக மகரிஷியால் நிறுத்தப்படுறது. நாகங்களை கொள்வது மகாபாவம் இருக்குது. அது பாட்டு பண்ணிட்டு இருக்கு. ஏதோ அது பாட்டு தவளை சாப்பிட்றது, எலியை சாப்பிட்றதோ பண்ணி சாப்பிட்டு போட்டோம். இவள் வந்து அதை அடித்து துன்புறுத்தியெல்லாம் பண்ணி குழந்தை பிறக்காது அந்த குடும்பத்தில். நல்லா ஞாபகம். நாகதோஷம் எப்படி வரும்னா, நாகங்களை அடித்தா குழந்தை வர வம்சமே விளங்காது. ஜாக்கிரதையாக்கணும். நாகங்களை விரட்டி விட்டுடலாம். அதனால் பானை கிணெல்லாம் பிடிச்சி கிடிச்சு எங்கேயோ அனந்தரத்தை விட்டுருவா அந்த காலத்துலலாம். ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு என்ன ஆயிருக்குன்னா, இவா மூலமாக தெரிஞ்சுக்கிறார் இவர். இந்த பரமாச்சாரியார் முன்னாடி கேட்ட அந்த கதையை இவா மூலமாக இல்லை, இவா மூலமாக செப்பை எடுத்து பார்த்து அதில் எல்லாத்துக்குமே நாகேஸ்வரன் அவள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பேர் இருக்குது. ஸோ அந்த மூல புருஷர் பேர் நாகேஸ்வரன். அவர் தான் வந்து காட் அந்த டொனேஷன் ஃப்ரம் அச்சுதராயர். அச்சுதராயர் 108 பிராமணாவுக்கு கொடுத்தா இல்லையா, அதில் இப்போ ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு, அம்மாக்காரி குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வந்து அழகாக ட்ரெயினை பண்ணுறாவோ. அதாவது ஒரு குழியை வாத்துலேருந்து இந்த கல்வாரலாட்டம் ஒரு குழி இருக்கும் அது உள்ளேயே, அதுலேயே இப்போ அதில் இறச்சி விட்டுருவா தண்ணியை. இப்போ தான் கிரைண்டர், அப்போல்லாம் கிரைண்டர் கிடையாது. ஸோ அந்த குழியில் வந்து அழகாக நல்லா பாலை காய்ச்சி, பச்சை பால் கொடுக்கூடாது பாம்புக்கு, காய்ச்சி தான் பால் தான் விடணும். சக்கரை போட்டு அந்த குழியில் ஊற்றிடுவா. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வெள்ளமாக வந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு போயிடும். பால்தே தான் ஆகாரம். அந்த நாகப்பாம்பு அப்படி வளர்றது. ஒரு சமயம் வந்து அவளுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் வருது. வெளியூருக்கு போனோம், போயிட்டு வந்தால் 2-3 நாள் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி சொல்கிறா, பாட்டு ஆற்றுல யார் இருப்பான்னு பார்த்துட்டு, இந்த பாட்டியம்மா இருக்காள, அவளுக்கு கண்ணு வேறு தெரியாது. சரி இங்கே பார்த்துங்க, வேறு ஒன்றுமே இல்லை, பாலை இது பண்ணி ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு 2-3 கரெக்டாக கொடுத்துட்டுருக்கா. ஒரு சமயம் வயசான பாட்டியாச்சு, அவள் தூங்கிடுறா. நல்லா தூங்கி எழுந்து பார்த்தா மதிய வேலையாகிடுது. இந்த குழந்தை வந்து என்னாடுது, இந்த பாம்பு குழந்தை நாகராஜான்ற அந்த குழந்தை, நாகேஸ்வரன் அந்த குழந்தை வந்து அப்படியே வந்து பார்க்குறது. பார்த்தா பாலே உள்ள, அதுக்கு பசிக்கிடுது பாவம். அப்படியே வந்து சுருண்டு அந்த குழி உள்ளே விழுந்துத்துது. பாட்டி வந்து மடமடன்னு பாலை காய்ச்சி சொட கொண்டு அந்த குழியில் இருக்க அது பாம்பு இருக்குது கவனிக்கவே இல்லை. அந்த குழியில் கொண்டு விட்டுடுறா பாலை. அப்படியே வெந்து செத்து போயிடுறது. இது செத்து போன பாம்பு சும்மா போல நேராக அவள் அம்மாகிட்ட போய், அம்மா நான் வந்து செத்து போயிட்டேன், நான் பாட்டி என் மேலே கொதிக்கிற பாலை விட்டேன், அதனால் வந்து என்னை தாழம் காட்டில் வந்து அந்த தாழம்பு புதரோட வந்து இந்த கிரிமேஷன் பண்ணிவிடுவோன்னு அப்படின்னா. அதே மாதிரி நம்ம ஆற்றுல யாரும் தாழம்பு வச்சக்கூடாது இனிமேல். ஆற்றுல வந்து நோ லேடிஸ் வில் வேர் தாழம்பு, அது மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து உங்களை காக்கிறேன்றேன். அதனால் அவள் குடும்பத்தில் பட்ட எல்லாருக்குமே ஆம்பளையாக பிறந்தா நாகேஸ்வரன்ற பேர். அந்த குடும்பத்துக்காராக தான் வந்து பார்த்துருக்கா பரமாச்சாரியாரை. ஸோ தே ஆர் ஏபிள் டு கரெக்ட் இட். ஸோ இப்போ புரிஞ்சுட்டார் அவர். அப்போ 1950 ஸ்டோரியை சொல்கிறார். இந்த மாதிரி ராஜஸ்தான் ஒரு பொண்ணுக்கு, மார்வாடி பொண்ணுக்கு பிறந்தது. அது வந்து இல்லை புருடாகிட்டா சில பேர் சொன்னேன். ஆனால் நம்ம புராணத்திலே வருது, இந்த கத்தருக்கு பிறந்த குழந்தையெல்லாம் ஆயிரக்கணக்கான பாம்பு பிறக்கிறது. அது ஒரு தனி கதை. அவள் வந்து கத்திர வந்து என்ன செய்கிற, விரதியை அப்படியே அடிமைப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சிரஞ்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவேந்திர உச்சிரஸ் குதிரை பறக்கிறது மேலே. அது வெள்ளையாக இருக்குது, பியூர் வெயிட் அது. அப்போ 2 பேரும் பேஷண்ட்டுக்காக நந்தவனத்தில் அப்போ பார்க்குற அந்த குதிரை போடுது.
அது வால் மட்டும் கருப்பாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு கத்துரு கேட்குறா வினதியை. இல்லையே எல்லாம் வெள்ளையாக இருக்கணும். இல்லை நான் அப்ரூவ் பண்ணிட்டேன்னு நீ எனக்கு அடிமையாகிடணுன்றா. சரின்னு சொல்கிறா அவள். அடுத்த நாள் பிள்ளைகிட்டெல்லாம் சொல்கிறா போய் எப்படியாவது போய் இந்த வாலில் சுற்றிங்கலாம் கரு நிறம் உள்ள பாம்புகள்லாம் போய் சுற்றிங்கன்றா. அது சில பாம்புகள் சுற்றிக்க மாட்டேன்றது. அவன் சபிச்சுடுறா. பின்னாடி நடக்கிற சபையாகத்தான் நீங்கள்லாம் வந்து பலியாகணும்னு சொல்லிட்டு அம்மா கையிலேயே சபிச்சிடுறா அந்த குழந்தையோட. எப்படி ஆகுது? அடுத்த நாள் வந்து அம்மாவுக்கு அக்செப்ட் பண்ண குழந்தைகள்லாம் வந்து வாலில் சுற்றிடுறது. கரு நாகம்மா சுற்றிட்டு மேலே பறக்கும் போது பார்த்தா கருப்பாகிறது வால். நான் சொன்னேன் இல்லையா பார்த்தியா இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே ஷீ அக்செப்ட்ஸ். வினதை வந்து அவருக்கு அடிமையாக இருக்கா. அப்புறமா வந்து இவளுக்கு 2 முட்டை தான் வினதைக்கு முட்டை தான் பிறக்கிறது. அந்த முட்டையை இவளுக்கு முதல்ல பாம்பெல்லாம் பிறந்த உடனே இவ என்ன பண்ணுறா, முதல்ல இருக்க முட்டையை உடைச்சிடுறா. உடைச்சோன்னா அதுலேருந்து பிறகுது அருணன். அது வந்து இடுப்பு கீழே வளரவே இல்லை. அப்புறம் அம்மா கிட்ட திட்டுறான், அண்ணம்மா பண்ணிட்டே நீ என் காலே வரலையம்மா எனக்குன்னு. அப்போ சூரிய தேவனுக்கு தபஸ் பண்ணி சூரிய தேவன் அருணனை தன்னுடைய சாரதியாக மாற்றிக்கிறான்னு புராணம் போகிறது. அடுத்து அப்புறம் அம்மா இன்னொரு பண்ணுறதுக்கு என் தம்பியாவது ஒழுங்காக பறக்கவே அவசரப்பட்டு முட்டையை உடைக்காதபடி கருடன் பிறக்கிறது. கருடன் வளர்ந்த பிறகு அம்மாட்ட தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான். சரி சித்திட்டு போய் கேட்குறான் கருடன், ஏம்மா அப்படி பண்ணுற சித்தி, எங்கள் அம்மா இல்லை உங்கள் அம்மா வந்து எனக்கு அடிமையான இந்த அடிமை தளத்தில் வர்றதுன்னா அமிர்தத்தை கொண்டு வரணும் தேவலோகத்தில் போயிடுறாவோ. சரி தேவலோகத்தில் போய் கருடெல்லாம் சண்டையை போட்டு தேவேந்திரன் தடுக்கிறான், இந்த மாதிரி யாகத்தையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ இருந்தாலும் இவன் ஸ்பெஷல் பர்மிஷன் காமிச்சிட்டு வந்துடுறேன், நான் கொண்டு கொடுத்துட்றேன்ட்டு. சரி சொல்லிட்டு கருடன் கொண்டு வந்து தர்ப காட்டுக்கு மேலே வைக்கிறாரு இதை அமிர்தம் கொடுத்த. அப்போ அமிர்தம் சிந்துடுது இதில் தர்பையில். ஸோ இப்போ வந்து வச்சுட்டு எங்கள் அம்மா ரிலீஸ் இவன் அம்மா ரிலீஸ்ன்றாவோ. அடிமை தளத்துலேருந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே திரும்பி அந்த அமிர்த குடத்தை எடுத்து போயிடுறான். அப்போ பாம்புகள்லாம் வந்து அந்த தர்பையில் போய் ஏறும்போது அது நக்கி பார்க்குறது. அதில் அமிர்த சிந்தினா உயிரோட போட்டு அதனால் பாம்போட நாக்கெல்லாம் 2ஆக பழுவப்படுறதுன்னு சொல்லு. எப்படி பழுவப்படுறதுன்னா இது ஒரு ரீசன் இருக்குது. சரி இந்த கதையெல்லாம் நடக்கிறது. இப்போ இந்த கருடனுடைய இதில் வந்து இந்த மாதிரி அவருடைய வீர செயல்னால வினதே ஹஸ்பின் ரிலீஸ் வந்த அடிமை தலை அது படிச்சு தனி கதை இருக்கணும். இந்த பாம்புகள்லாம் வந்து சாபத்தினால ஜனமேஜயன் யாகம் பண்ணும்போது சர்ப யாகத்தில் எல்லாம் விடுறது. ஒரு பாம்பு போய் இவருடைய தேவேந்திரனுடைய அவருடைய சிம்மாசனத்தோட காலை கட்டிடுவன். அவன் சிம்மாசனத்தோடு தேவேந்திரன் விடத்துக்கு போகிறான். அப்போ வந்து தடுத்து நிறுத்துற ஆஸ்திக மகரிஷி சேவ் பண்ணிவிட்டு அப்போ ஜனமேஜயன் சொல்கிறான் தப்பு. அப்போ தான் வந்து மகாபாரத கதையெல்லாம் சொல்லி உங்கள் அப்பா மட்டும் பெரிய வசதி கிடையாது, எல்லாம் பறந்தவா எல்லாரும் செத்து தான் போகிறோம் ஒரு நாளைக்கு. ஸோ அவர் பண்ண தப்புனால அவர் இது மாதிரி நடந்தது அப்படிங்கிறப்ப ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு கேட்குறான் ஆஸ்திக மகரிஷிட்ட ஜனமேஜயன். அப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறார் அவர், இல்லை நான் சேவ் பண்ணிடுறேன் வாழலாம், இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதுன்னு சொல்லும்போது தான் கமண்டலத்தை தண்ணி எடுத்து ஹோமகுண்டத்தில் தெளித்த உடனே செத்துப்போன பாம்பெல்லாம் உயிரோட வெளில வந்துடுறது. இப்படியா நான் அம்மாவோட அந்த சித்தியோட சாபமும் பலிச்சுடுறது ஒன்று. அம்மாவோட சாபம் சாரி இந்த பாம்புகளோட அம்மா கத்திரோட சாபங்கள் அதுவும் பலிச்சுடுறது, உயிரோட மீண்டுடுறது. இப்போ கம்மிங் டு அதர் சப்ஜெக்டு. இப்போ பாதாள லோகத்துக்கு யார் அதிபதினா இந்த நாகாத்தம்மன். எப்படின்னா அவள் பேர் மானசாதேவி. வட இந்தியாவில் போக போக இமயமலை ஒட்டிய பகுதியிலலாம் மானசா தான் இருக்கும். அவள் தான் நாகங்களை காத்த அம்மனால நாகாத்தம்மன். சார் பரமேஸ்வரனே சொல்கிறாச்சு ஜரத்காருன்ற மகரிஷிக்கு கொண்டாட்டியாகியவ அவள் வந்து அவர் கோபம் இல்லாமல் நடந்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு சமயம் அவர் படுத்துட்டு இருக்கார் அவரோட மடியில். சந்தியா வேலையாகும்போது எழுப்பி விடுறா. அவள் என்னை எழுப்பிட்டே தூக்கத்திலேயும் சொல்லிட்டு சபிக்கிறாரு. நான் ஒன்றுமே தப்பு தேவர்கள்லாம் அப்பீர் ஆகி இப்படி சபிக்காதவோ அவன் நல்லவோ அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் வந்து நான் வாழ முடியாது. அப்போ இவன் சொல்கிறா எனக்கு சத்புத்திரம் உண்டாகும் சொன்னாலே ஒன்று இல்லை நான் பார்த்த பார்வையிலே உங்கள் புத்திரம் உண்டாயிட்டான்ற. அதுதான் வந்து ஆஸ்திக மகரிஷி. அது பிறந்த உடனடியே ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்னுவா. அம்மா நான் வந்து தபஸ் பண்ண போகிறேன், நீ எப்போ கூப்பிடா வரேன்றான். ஸோ அந்த சர்ப்பயாகம் பண்ணும்போது அவர் நினச்சி மானசா கூப்பிட்ட உடனே ஓடி வந்து இவாளெல்லாம் காப்பாற்றிடுறாரு அவர். அப்படியே அந்த கதை போகிறது. கமிங் டு திஸ் சப்ஜெக்டு இது இந்த நாகங்களை இது வந்து நாகங்கள் வந்து ஸ்பின் வர்ஷிப் பை மெனி ஃபேமிலிஸ் ஈவன் டுடே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகங்களை துன்புறுத்தினால் அவளுக்கு குழந்தை இருக்காது. அதனால தான் நாகங்களை வந்து யாரும் அடித்தா கூட வந்து அது கிரமப்படி பண்ணணும். திருப்பி வந்து நல்ல
அதுக்கு பால்லாம் ஊற்றி சாந்தியெல்லாம் பண்ணி அப்புறமா எரிச்சிடணும். அதை அப்படியே தூக்கி போட்டு குப்பை தொட்டியில் விட்டு போடக்கூடாது. தப்பு பண்ணால் கூட மன்னிப்பு கேட்டு இது மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த 266 வீடியோவில் இந்த நாகத்தை பற்றி கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்பாவோட ஆக்கியினால பேச வந்த உலகம். தயவு செய்து எக்காரணத்தை விட நாகங்களை துன்புறுத்தாதங்க. அது ஷாரியாக்கமும் சர்ப்பமாக்கும் நாகப்பாம்பு நல்ல பாம்பு. பாம்புனா அதுதான். ஸோ அது வணங்கினா தனியே அது பவர் உண்டு. ஏன்னா அது கருமாரி அம்மன் தலையிலையும் பாம்பு இருக்குது, காளிகா தேவிக்கு தலையிலையும் பாம்பு இருக்குது. அதாவது பெண் தெய்வத்துக்கு எல்லாமே பாம்பு மேலே படம் எடுத்த மாதிரி இருக்கும். ஆண் தெய்வத்தில் வந்து இந்த ராகு கேத்துல காமிச்சிருப்பா அதை. ஸோ அதே மாதிரி வீரபத்திரோட தலையில் பாம்பு காமிச்சிருப்பா. ஸோ பாம்புன்றது அது கொடையாட பிடிக்கிறது. கிருஷ்ண பகவான் பிறந்து வரும்போது யமுனை தாண்டற வசுதேவர் பாம்பு தான் கொடை பிடிச்சோம். ஆதிசேஷன் தான் அது. இந்த ஆதிசேஷ் நாக்குன்னு சொல்கிறது ஆதிசேஷன். அதுவும் வந்து கத்திரோட பிள்ளை தான். ஸோ தனஞ்சயன், மகாபத்மன், பத்மன், அப்புறம் கார்கோடகன் இவெல்லாம் வந்து நாக ராஜாக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம். ஸோ நாகங்களை துன்புறுத்தக்கூடாது. இது பரமாச்சாரியார் வந்து அந்த செப்பேடு படித்து அப்புறமா அவரே சொல்கிறார், இந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து நாகேஸ்வரன் பேர் வச்சுட்ருக்கா பாத்தில். நான் 4-5 தலைமுறை இன்டர்வியூ பண்ணுறாரு அந்த ஃபேமிலி. அவர் இதை சொல்லி இந்த 260 சப்ஜெக்ட் வந்து நாகங்களை நம்ம வணங்கணும். நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு ஒன்று இருக்குது, நாகப்பஞ்சமின்னு ஒன்று இருக்குது. ஸோ குழந்தை வர விடுறவா நாகத்தை வர்ஷிப் பண்ணணும். அதாவது நிறைய கோவிலில் நாகப்பிரதிஷ்டை இருக்கும். குழந்தை பிறந்த உடனே நாக திருப்பி பண்ணணும் பிரதிஷ்டையை. ஸோ குழந்தை இல்லாதவா 2 பண்ணுவா. சிவநாகம்னு ஒன்று இருக்குது, நடுவில் சிவலிங்கம் வச்சு இப்படியே பின்னி நம்ம இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணநாகம், கிருஷ்ணர் வந்து ரத்னம் ஆடுற காளிங்க ரத்னம் ஆடுற மாதிரி உள்ள இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து புனர் நாகம்னு ஃபேமிலியில் வந்து ஹாப்பினஸ் வரத்துக்கு இப்படி 2 பின்னின மாதிரி இருக்கும். இந்த மருத்துவ இதுக்கே வந்து எம்பளமே தான். ஒரு நடுவில் ஒரு கோலாட்டம் போட்டிருப்பான், 2 நாகம். எல்லா இதுக்குமே வந்து அதுதான் எம்பளம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெரிய பெரிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே அதுதான் அது எம்பளம். இதை சொல்லி நான் 260 வீடியோவை இந்த நாகங்களை வர்ஷிப் பண்ணணும், அது வந்து அதீத சக்தி கொண்டதுன்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.